நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 54 தொடக்கம் 58. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. சிந்தனை: தொழிலாளர்களின் பாதுகாவலர் புனித யோசேப்பின் விழாவை இன்று கொண்டாடுகின்றோம். மனித குலத்துக்கான கடவுளின் திட்டத்தில் வேலை ஒரு பகுதியாக இருக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்ட போது, உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது, உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து உண்பாய், வெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் என்பது அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாகும். வேலை பாவத்தின் விளைவு என்றாலும் நாம் அதை தீமையாக நோக்கக்கூடாது. மாறாக எமது பணியை நிறைவு செய்வதற்கான வழியாகவே இதனை நாம் பார்க்க வேண்டும். மனித உழைப்பின் மூலம் கடவுளின் திருவுளத்துக்கு கீழ்ப்படிவதால் அது மாண்புமிக்கது. அத்தோடு கடவுளின் படைப்பு தொழிலிலும் நாம் பங்கு கொள்ளுகின்றோம். 18ஆம் நூற்றாண்டு முழுவதும் பெரும்பாலான மக்கள் நிலத்தை உழுதும் கால்நடைகளை வளர்த்தும் தமது குடும்பங்களுக்கான உணவை தேடிக்கொண்டனர். மேலும் சிலர் தச்சராகவும் காலணி தயாரிப்பாளர்களாகவும் தைக்கின்றவர்களாகவும் கொல்லர்களாகவும் இன்னும் வெவ்வேறு தொழில்களை செய்தும் வாழ்ந்து வந்தனர். 19ஆம் நூற்றாண்டின் கைத்தொழில் புரட்சியுடன் சமூகங்கள் மாறத் தொடங்கின. மனிதன் கைகளால் செய்து வந்த வேலைகளை இயந்திரங்கள் செய்யத் தொடங்கின. பெரும் உற்பத்திகளை மேற்கொள்வதற்காக தொழிலாளர்கள் வேலை செய்வதற்காக நகரங்களுக்கு தொழிற்சாலைகளை தேடி நகரத் தொடங்கினர். அதே வேளையில் தனிப்பட்ட வர்த்தகர்கள் பின்தள்ளப்பட்டனர். உற்பத்திகள் அதிகரித்த போது துஷ்பிரயோகங்களும் சேர்ந்தே வளர்ந்து வந்தன. குழந்தை தொழில், நீண்ட நேர வேலை, பாதுகாப்பற்ற சூழல், குறைவான கூலி போன்றன அவற்றுள் சில. இவை குடும்பங்களை பாதிக்கத் தொடங்கின. இதற்கு பதிலளிக்கும் முகமாக திரு அவை புனித யோசேப்பை அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியாக முன்னிறுத்தியது. 1889ஆம் ஆண்டு அன்றைய திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் புனித யோசேப்பை இறைமக்களுக்கு சுட்டி காட்டினார். முதலாளித்துவம் தன் வழியிலே லாபத்தையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டதாலும் குடும்பங்களை பராமரிக்கின்ற வழியாக செயல்படாமல் போனதாலும் குடும்பங்கள் சிதைவடைய காரணமாகியது. சோஷலிசம் கடவுள் மறுப்பு கொள்கையோடு எழுந்து வந்து சமயத்தையும் குடும்பத்தையும் தனியார் சொத்துரிமையையும் தூக்கி எறிந்தது. அரசு கடவுளின் இடத்தை பிடிக்க மனிதன் அரசுக்கு அடிமையானான். இதனால் உழைப்பு தாய் நாட்டுக்கானதாக மாற குடும்ப பராமரிப்புக்கான உழைப்பு செயலிழந்து போனது. இங்குதான் புனித யோசேப்பு தொழிலாளர்களால் பின்பற்ற வேண்டிய ஒருவரானார்.
புனித யோசேப்பு செல்வந்தராக வேண்டுமென்று உழைக்கவில்லை, அல்லது அவர் அரசின் ஓர் அடிமையாகவும் இருந்து உழைக்கவில்லை, அல்லது அவர் விடுதலை பெற வேண்டிய ஓர் அடக்கப்பட்ட தொழிலாளியாகவும் இருக்கவில்லை. அவர் ஒரு குடும்ப மனிதராகவே இருந்தார். தனது தொழிலை அவர் மாண்புடையதொன்றாகவே கண்டார். தனது உழைப்பால் தாழ்ச்சியுடன் தனது குடும்பத்தை பராமரித்து வந்தார். இவ்வாறு இன்றைய முதலாளித்துவ சோசலிச பொருளாதார அடக்குமுறைகளின் மத்தியில் தனி மனித சுதந்திரத்தோடும் மாண்போடும் மதிப்போடும் ஒரு தொழிலாளி வாழ வேண்டுமென்றால் அவர் புனித யோசேப்பிடமே செல்ல வேண்டும். ஒரு தொழிலாளியாகவும் ஒரு குடும்பத்தவராகவும் புனித யோசேப்பு இறுதி வரை விளங்கினார். அவர் ஒரு நேர்மையாளர், பிரமாணிக்கமுள்ள கணவராகவும் தந்தையாகவும் விளங்கினார். கடின உழைப்பாளி. அவருடைய அக்கறை முதன்மையானதாக தன் குடும்பத்திலேயே கொண்டிருந்தார். குடும்பத்தின் காவலராக, அதை பராமரிப்பவராக, கீழ்ப்படிவுள்ள கடவுளின் பணியாளராக இருந்தார். தன்னை முதன்மைப்படுத்தாது தன்னை மறைத்து கொண்ட அதே வேளையில் அனைத்து செயல்களிலும் பிரமாணிக்க முடியவராக இருந்தார். இவரையே ஒரு தொழிலாளி என்று பின்பற்ற வேண்டும். செபம். புனித யோசேப்பே, தொழிலாளர்களின் பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.